ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு சண்டே ஸ்டடி விலாக். ஓகேங்களா? எப்பயும் போல் 3:30க்கு எழுந்தாச்சு. எழுந்தவுடனே பைபிள் ரீட் பண்ணிவிட்டு இன்னும் குரூப் 4 எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எழுந்தவுடனே ஒரு டேட்டை பார்த்து அடிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு டேட்டையும் அடித்தாச்சு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக தோணும். ஓகேங்களா? நம்ம ஒரு விஏஓ ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த சதவீதம் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா 4 to 5:45 வரலும் கரெக்டாக உட்காந்து நோட்ஸ் எடுத்தேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 சம் இருந்தது. ஓகேங்களா? 25 சம்மும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சம்மாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருந்தேன். எதனா டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எந்த டவுட்டுமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் தூங்குறாங்க. சரி, நம்ம போய் எப்பயும் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவங்கள தூங்குறாங்கன்றதுனால லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டேன். வேலைலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் பாருங்கள், காலையில் ஒரு 5:45 தான். ஆனால் எவ்வளோ பொழுது வெடிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, எப்பயும் போல் வேலையை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சாணி தெளிக்கிறது, வாசல் பெருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேயில் என்னெல்லாம் உங்களுக்கு நான் இந்த டேயில் விலாகில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டடி டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? போக போக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எப்பயும் போல் வாசல்லாம் பெருக்கி கொஞ்சம் சாணி தெளிச்சிட்டு கோலமும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி என்னன்னு கேட்குறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் நான் வந்து ஒரு என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? சண்டே எல்லாருக்கும் சண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக சாப்பிடுவாங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்குவாங்க. ஆனால் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்றது லீவுலாம் கிடையாதுங்க. எப்பயும் போல் எல்லா வேலையும் நம்ம செய்யணும். ஆடு கொட்டாலாம் பெருக்கிட்டு கோழிக்கும் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுட்டேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அதனால் அந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி மீன் குழம்பு வச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி மீன் குழம்பு. மாவு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாள் ஒரு நாளுக்கு, அதாவது சனிக்கிழமையே அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா புளிச்சு நல்லா இருந்தது. அந்த மாவில் தான் கொஞ்சம் எடுத்து உப்பு போட்டு நம்ம காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? காலையில் இட்லியும் மீன் குழம்பும் செஞ்சுட்டு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா பீரோவில் இருக்கிற எல்லா துணியும் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே அப்படின்னா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டீப் க்ளீன் ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா? வீட்டில் இருக்க மற்ற எல்லா வேலையும் எப்பயுமே நம்ம செய்கிற வேலை இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அந்த வேலையெல்லாம் தான் நான் ஞாயிற்றுக்கிழமை செய்வேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அவ்வளோவா ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபுல்லாக சண்டே அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே கரெக்டாக இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், நான் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரலும் படிப்பேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அந்த 5 நாளில் எதனா விட்டது எதனா இருந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவேன். சண்டே அப்படின்றது நெக்ஸ்ட் வீக் என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் மட்டும் தான் போடுவேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா வேலையுமே செய்வேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீரோலாம் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பீரோவும் ஒவ்வொரு ஸ்லாப்பாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி துணியெல்லாம் அடித்து அழகாக அடிக்கிட்டேன். உங்ககிட்ட இதில் ஒன்று காமிக்கணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, யாரும் நம்ப மாட்டாங்கல்ல ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு இவங்க சும்மா வாயிலேயே சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க இல்லைங்களா. அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு எனக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இருங்க, எடுக்கிறேன். அதை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த துணி மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு பார்த்தேன். கடைசியில் லாஸ்ட்டு இதில் தான் இருந்தது. ஓகேங்களா? இதுதாங்க, தெரியுதா? கே அர்ச்சனா 12th ஸ்டாண்டர்ட் ஏப்ரல் 2017 பேட்சுங்க. நாங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு எனக்கு அதில் கொடுத்தாங்க. இந்த சீல்டு கொடுத்தாங்க. அப்புறம் காசு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் கையில் கேஷாக கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். சிலர் நம்ப மாட்டாங்கல்ல, அதனால தாங்க காமிச்சேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு மற்ற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டரெல்லாம் அடிக்கணும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டரை அடித்து நல்லா க்ளீனாக பெருக்கிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து படிக்கும்போது நம்ம இந்த வேலைலாம் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கு டைமே பத்தாது. நான் போட்டிருக்க ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா
என்னால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ நான் அப்படி தான் ஸ்டடி பிளான் போடுவேன். ஓகேங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். நான் அதை வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் அமைக்கிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகேங்களா? எப்பயும் போல் ஒட்டரெல்லாம் அடிச்சாச்சுங்க. சண்டே அப்படின்னாலே நமக்கு இந்த வேலை தாங்க, க்ளீன் பண்ணுற வேலையே கரெக்டாக இருக்கும். அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா ஒட்டரை அடித்தோம் அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தூசிலாம் விழுந்துருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா புளியா மரத்து இலை நிறைய கொட்டுங்க. வீட்டில் லைட்டாக பார்த்தீங்கன்னா நடுவில் ஓட்டை மாதிரி இருக்கும் ஓடில். அதில் வந்து நிறைய இலை கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பெருக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜையும் கொஞ்சம் தொடச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் மாவுலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது நிறைய பார்த்தீங்கன்னா அங்கங்கே அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜையும் கொஞ்சம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை கழுவலாம் அப்படின்ட்டு போனாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தான் பாத்திரத்தை கழுவினாலும் கழுவுன மாதிரியே இருக்காதுங்க. எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாத்திரம். அதே மாதிரி பக்கெட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசை பிடிச்சிடுச்சு. இதெல்லாம் கழுவலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நடுவில் பார்த்தீங்கன்னா என் பசங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி பசி எடுக்குது அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பன் மாதிரி ஒரு கேக் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை தான் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பாதி கொடுத்து சாப்பிட சொன்னேன். ஓகேங்களா? அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, குழந்தைங்களை வச்சு எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதனா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு, இல்லை டிவி, இல்லைனா அவங்க வந்து எதில் விளையாடுவாங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலையை செய்யலாம். அவங்க பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே ஓடி போய் வேகமாக அந்த பக்கெட்டியெல்லாம் தேய்ச்சி கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டியெல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவிட்டேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க கழுவேன். என்னாரெல்லாம் என்னால் கழுவ முடியாது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க. தண்ணி வேறு வந்தது. துணி துவைச்சிட்டு அப்படியே தண்ணியும் பக்கெட்டிலாம் பிடிச்சி வச்சுட்டேன். பசங்களையும் பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சுட்டேன். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பசங்களுக்கு நகம் வெட்டணும், அப்புறம் தலையில் பார்த்தீங்கன்னா பேன் வரணும், ஈரிசுக்கணும். இந்த வேலையே கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் தடவி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் வர்றது, ஈரிசுக்கிறது இதெல்லாம் பண்ணேன். கையில் பார்த்தீங்கன்னா நகம்லாம் வெட்டிட்டேன். நான் மண்டேலேருந்து ஃப்ரைடே ஊரில் வெட்ட மாட்டேன். அதுக்கு அவங்கள கலப்புறதுக்கே டைம் பத்தாது காலையில். அதனால் பார்த்தீங்கன்னா நகைலாம் வெட்டிட்டு நெயில் பாலிஷ் வச்சு விடுமா அப்படின்னாங்க. 2 பேருக்குமே நெயில் பாலிஷ் வச்சுட்டேன். என் பொண்ணுக்கு என்ன பேசுறதுனே தெரிலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பாய் தான் காமிக்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுக்கு போய் பில்லு அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என் பசங்க பார்த்தீங்கன்னா ஆடை போய் பார்த்துட்டு வரமா அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி போங்க அப்படின்ட்டு நானும் பில்லு அறுத்து ஆடுக்கு வச்சு மாற்றி கட்டிட்டேன். ஓகேங்களா? கொஞ்சாங்க ஆடுக்கு இப்போ நம்ம பில்லர் மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க சாப்பிட்ருவாங்க. திரும்பவும் பசங்களுக்கு தூக்கம் வருதுன்னாங்க. வெறுமா தூங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட்லியே திரும்பி ஊட்டிட்டேன். கரெக்டாக ஒரு 11:30 11:45 இருக்கும் டைமு. பசி எடுக்குது அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி மட்டும் ஆளுக்கு பாதி ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் தாங்க தூங்குனாங்க. சரியாக சாப்பிடல மதியானம், அதனால் தூங்கலை. அதுக்குள்ளே நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவங்க ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே குளிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். ஓகேங்களா? எங்கேயெல்லாம் போகலங்க, வீட்டில் தாங்க இருக்கோம். அப்புறம் மதியானம் சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. காலையிலேயே மீன் க்ளீன் பண்ணி மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் மதியானத்துக்கு மீன் வறுக்கிறேன். ஓகேங்களா? பசங்க பார்த்தா மீன் குழம்பு வேணாம், எனக்கு சாம்பார் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக சாம்பார் வேறு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சாப்பாடு போகுது, ஒரு பக்கம் சாம்பார். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா மேக்ஸ் என்னுடைய சிலபஸ் வந்து எழுதி செவுத்தில் ஒட்டிக்கிட்டேன். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பண்ணது படிக்கிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தாங்க. எப்பயுமே நான் நெக்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் அப்படின்றது எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை போடுறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிறதுல எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன்னா இந்த ஒன்று தாங்க. இது வந்து என்னதுன்னு கேட்பீங்க இல்லைங்களா? நான் ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன். குரூப் 4 எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அதை ஒன்றா பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டே வருவேன். ஒரு நாள் எழுந்த உடனே இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும். படிக்க தோணலாம் கூட, இவ்வளோ நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பசங்க கொஞ்சம் நல்லா தூங்குனாங்க. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் எப்படி போட்டு பார்ப்பேன்னா இந்த மாதிரி சுரேஷ் அகாடமி புக்கில் வந்து மேக்ஸுக்கு ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும், ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே ஒரு ரஃப் பேப்பர் மாதிரி வச்சு பென்சிலில் எழுதி ஆன்சர்லாம் கரெக்டாக வருதான்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துப்பேன். ஓகேங்களா? இப்படி தாங்க நான் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன். கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிவிகே தங்கமுத்து சாருடைய கிளாஸை பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்துப்பேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த புக் இருக்கு இல்லைங்களா, இந்த புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து போட்டு பார்ப்பேன். ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆன்சர் வரும், ஒரு சில ஆன்சர் வராது. ஓகேங்களா? நான் பார்த்த எல்லா மாடல்லையும் வருதா அப்படிலாம் செக் பண்ணிப்பேன்.
எக்ஸ்ட்ரா பார்க்காத மாடல் இருக்குது, தியரி கொஸ்டின் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் நோட் பண்ணிப்பேன். இந்த புக்கில் குறித்து வச்சு நான் படிச்சுப்பேன். ஓகேங்களா. நான் வந்து மேக்ஸுக்கு இது 2 தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸுக்கு பார்க்கலங்க. 150 ஹவர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் புக் சம்முன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு கிளாஸ் போடுவார். அது பார்த்தீங்கன்னா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். அதை வேணால் பார்த்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் போட்டிருந்தாரு. ஆனால் என்னால் அதை அட்டன் பண்ண முடியல. நான் ஒரு 4 நாள் கேப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்னால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீடுக்கு போக முடியலங்க. அதனால தான் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன். சார் வந்து இன்னும் ஒரு 2-3 டாபிக் முடிச்சிட்டாரு. நான் இப்போ தான் பர்சன்டேஜ் டாப்பிக்கே முடிச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்படி தாங்க நான் மேக்ஸ் படிப்பேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸ்லாம் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வரும். ஓகேங்களா. மேக்ஸ் அப்படின்றது படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லைங்க. நம்ம போட்டு போட்டு பார்த்தா தான் மேக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக அடித்து போடுறது, கூட்டு போடுறது இதெல்லாம் வரும். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வரமாட்டுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு ஒரே ஒரு சம்மை எடுத்துக்கோங்க. வரல அப்படின்னாக்கா ஒரு சம்மை ஒரு 3 to 4 டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது தானாகவே உங்கள் மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் அடுத்த வாட்டி அந்த கொஸ்டினை பார்க்கும்போது இதுதான் அடுத்த ஸ்டெப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ என் போல் ஈவினிங் வேலை ஆரம்பிச்சாச்சு. பசங்களும் எழுந்துட்டாங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு இப்போ என் போல் வீட்டில் வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி சண்டே இல்லைங்களா, வெளியெல்லாம் போகலையா அப்படிலாம் கேட்பீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலை செய்கிறதுக்கே நேரம் பத்தாதுங்க. அதனால் நமக்கு வெளியெல்லாம் போக முடியாது. பசங்க மட்டும் வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கடன் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை மட்டும் அவங்க அப்பா கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. பாத்திரம் பார்த்தீங்கன்னா 2 வேளை வருது. சிலர் பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வைக்கிற பழக்கம் இருக்கும். எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுங்க. காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அப்படி தாங்க கழுவுவேன் நான். எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் சரி. எனக்கு ஏன்னா படிக்கிறணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மற்ற வேலைலாம் செய்யணும். அடிக்கடிக்கெலாம் போய்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருந்தால் நமக்கு நேரமே இருக்காதுங்க. அதனால் நான் இப்படி தான் கழுவுவேன். ஓகேங்களா. அதே மாதிரி துணிலாம் எடுத்து மடித்து வச்சுட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து படிங்க. இந்த வீடியோவை பார்த்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க படிக்க நேரம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கும் தாங்க நேரம் கிடைக்காது. எனக்கும் வலிகள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி தான் படிக்கிறேன். ஓகேங்களா. கால் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும். எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் தான் படிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பசங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறேன்னு அடம் பிடிச்சி கிளம்பிட்டாங்க 2 பேரும். ஓகேங்களா. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் யூனிட் 2 படிக்கணும். மேக்ஸில் ஒரு 5 டாபிக் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு போட்டிருக்கேன். ஏன்னா கிளாஸ் வர வீடியோ